வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று எவ்வளோ மேலே போச்சோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரலி நேற்று ரைஸ் வந்து பியூர்லி பிகாஸ் அந்த பிஜேபியோட விக்ட்ரினால் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறனாலையும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எங்கெங்கே எலெக்ஷன் நடந்ததோ அத்தனை இடத்துலையும் அதனால் அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம எனக்கோ இன்றைக்கி வந்து இருக்கிறதுல ரொம்ப பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ரூபாவோட மதிப்பு போயிடுச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. தட் இஸ் 95.38 இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப எடுத்தப்ப இருந்த ரேட் 95.38. ஐ திங்க் இது ஹையஸ்ட் லெவல் இந்த ரீசெண்ட் டைமில். இதுதான் ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டு, பட் ஆனால் இம்போர்ட்டர்ஸ்க்கு பெரிய ஹிட். ஏன்னா நம்ம இம்போர்ட் லெட் எக்கானமி தானே. ஸோ அதனால் அண்டு அதே சமயத்தில் இந்த பாண்ட் ஈல்டு இருக்குது பாருங்கள், இந்த 10-year பாண்ட் ஈல்டு அது வந்து 7.01 திருப்பியும் அது மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட் இதை வந்து அரசியல்வாதி அதுவும் யாரும் சொல்லலை. அந்த செக்ரட்டரி, அந்த டாப் லெவலில் இருக்க அந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில் இருக்க செக்ரட்டரி ஒன்று சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு எந்தவித மாற்றம் இருக்காது அந்த பெட்ரோல் ஆர் டீசல் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பார்ப்போம். அண்டு இவ்வளோ ஹை ப்ரைஸ் கொடுத்து எப்படி நம்ம வாங்கி எப்படி வந்து இந்த அண்டர் ரெக்கவரிஸோட இந்த பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம், ஆயில் பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் அது எவ்வளோ நாள் இவங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறத. ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் நம்ம மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருக்குல்ல நம்மளுடைய ரூபாய்க்கு, இதனால் சில கம்பெனிஸ் பெனிஃபிட் அடையும். இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு செக்டார் கூட, அண்ட் எஸ்பெஷலி அதில் இருக்க ஃபியூ பிளேயர்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். அண்டு அதில் யார் லீடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ அண்டு 2-வீலர் 3-வீலர் ஈவன் சிஎன்ஜி டூ-வீலர்ஸ் அண்டு ஈவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் அவங்க ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சட்டாக் அப்படிங்கிற அந்த ஓல்டு பிராண்ட் இருக்குது பாருங்கள், அதை கூட கன்வெர்ட் பண்ணி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த லீடர் இன் எலக்ட்ரிக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து யாரை சொல்லுவோம் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வேறு போட்டிருக்கோம். அண்டு இவங்களாம் இன்னும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல. நாளைக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் பஜாஜ் ஆட்டோ ஒன்று சொல்லியிருக்காங்க, தென் பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏப்ரலோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபினாமினலாக இருக்குது. அவங்களோட எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் தி டொமஸ்டிக் சேல்ஸ். ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம் இந்த பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் வந்து பேசிக்கலி கேஷ் ரிச் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ட்ரெமெண்டஸாக கேஷ் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி, நோ டெட்டு. அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த கேடிஎம் அக்வயர் பண்ணுறதுக்கு மட்டும் about $800 million ரைஸ் பண்ணாங்க. அது தவிர வந்து நார்மலி டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லணும். அண்டு அதோட இதெல்லாம் ஃபிகர்ஸ்லாம் இப்போ வரும் Q4. அது வந்தோன்னே அதை பற்றி அப்டேட் பண்ணலாம். அண்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறனால தென் இந்த கம்பெனியோட ஹையர் ரியலைசேஷன் வரும் பர் பைக் ஆர் பர் டூ-வீலர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது வந்து ஒரு குட் நியூஸ். டொமஸ்டிக் ஃபீல்டில் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனும் அப்புறமேல அதர் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சி அதெல்லாம் நடந்தனாலையும் இவங்க வந்து இந்த டூ-வீலரோட சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி இந்த எக்ஸ்போர்ட் சைட் பட் ஆல்சோ த டொமஸ்டிக் சைட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அனதர் திங் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மொபிலிட்டி. ஸோ அதுலேயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்ஜி வெஹிக்கிள், என்ன பைக்ஸ்லலாம் இப்போ வந்து டெல்லி மாதிரி இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா
2028 இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் அந்த மாதிரி வெஹிக்கிள் 2 வீலர்ஸே நீங்கள் வந்து பயன்படுத்தவே முடியாது. தட் இஸ் புது ரிஜிஸ்ட்ரேஷனை நாட் பர்மிட்டட். அப்போ வந்து சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கு சான்சஸ் இருக்குது, ஆர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சான்ஸ் இருக்குது 2 வீலர்ஸில் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் 3 வீலர்ஸ் ஆல்சோ அதே தான் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து குட் நியூஸ் ஃபார் பஜாஜ் ஆட்டோ. ஸோ அதே சமயத்தில் இந்த அர்பனைசேஷன், அப்புறமேல பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் ரெவென்யூ வர்றதுனாலையும் அவங்க வந்து அந்த 2 வீலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அஸ் அ என்ட்ரி லெவல் வெஹிக்கிளாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால இந்த 2 வீலர்ஸ் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபார் பெட்டர். ஆனால் இதோட வேல்யூலாம் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த செக்டார் ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த செக்டார்ஸ் எப்படி வந்து அசெட் அலோகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்கோ, அதே மாதிரி இந்த செக்டார் ரொட்டேஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக். இதை மறந்துடக்கூடாது. அண்ட் நாட் ஓன்லி ஆட்டோஸ், இந்த மாதிரி OEM மட்டும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சப்ளையர்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் அவங்களாம் கூட நல்லா பண்ண போகிறாங்க. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டீல் சப்ளை பண்ணுறவங்க, இல்லாட்ட காஸ்டிங்ஸ் அந்த ஃபோர்ஜிங்ஸு, இல்லாட்ட ஸ்பேர் பார்ட்ஸு சப்ளை பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணும். ஏன்னா இவங்களுடைய க்ரோத் பெட்டராக இருக்கும்போது அவங்களுடைய க்ரோத்தும் பெட்டராக தானே இருக்கும். அதனால் அசெட் அலோகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு அதே சமயத்தில் இந்த செக்டர் ரொட்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சில இது வந்து இந்த எண்ட் ஆஃப் த சைக்கிள் இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம வெளியே வர்றது தான் அந்த செக்டார்லேருந்து பெட்டர். அண்ட் அது திருப்பி ரிவைவ் ஆகும்போது அதை பற்றி பார்க்கலாம். அண்டு ஸோ இப்போ வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்குது எங்கே ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர், 4 வீலர்ஸ், தென் அந்த ஆன்சிலரி யூனிட்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அலைடு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஸ்டீல் ஒரு சைடில், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்டார். அண்டு ஸோ இந்த மாதிரி அதுலேயே இந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த டைமில் கூட நீங்கள் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். Q3 ரிசல்ட்ஸை குயிக்காக பார்த்துடலாம். அது வந்து இந்த இன்ட்ராக்டிவ் சார்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ பஜாஜ் பார்த்திங்கன்னா போன தடவை வந்து 15,220 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து 12,476. அண்டு ஏச்சர் பார்த்திங்கன்னா 6,114 crores. இப்போ வந்து இந்த இதோட நம்ம ஏத்தர் வந்து Q4 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் பார்த்தலாம். இப்போ வந்து அவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்களோட லாஸஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமானது. ஏன்னா இவங்களோட நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நம்பர் 3rd பொசிஷனில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நியர்லி மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு 17.1% அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ரெவென்யூ வந்து 1,240, இது வந்து Q4 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லணும். இப்போ ரியலைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1,13,479 ஃபார் பஜாஜ். இது எல்லாமே Q3 பேசிஸில் அப்படின்னு சொல்லணும். 80,775 அதுதான் வந்து டிவிஎஸோட. பட் ஏச்சர் வந்து த ஹையஸ்ட் இந்த கம்பேரிசன் டேபிளில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1,88,000, ஏன்னா அவங்களோட என்ட்ரி லெவலில் 350cc. ஸோ அதுதான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பிடிச்ச பைக் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த வேல்யூ ஜாஸ்தி இருக்கனால இவங்களுடைய ஆவரேஜ் ரியலைசேஷனும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் ஏத்தராலோ அதை கம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரைஸ் வந்து மச் ஹையர் தேன் இந்த ஐசி இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதோட ப்ரைஸ் 1,40,000 இஸ் த ஆவரேஜ் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இபிட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் இபிட்டா வந்து -2.5% அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்டு குறைச்சிட்டாங்க சிவியராக அப்படின்னு சொல்லணும். அதே இது வந்து ஏச்சரில் பார்த்திங்கன்னா 25.5, பர்ஹாப்ஸ் த ஹையஸ்ட் இன் எபிட்டா மார்ஜின். ஆக்சுவலி ஹையர் வேல்யூ ரியலைஸ் பண்ணும்போது நேச்சுரலி அதோட எபிட்டா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் 13.1 ஃபார் டிவிஎஸ் மோட்டர்ஸ். இது எல்லாமே Q3 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி 20.8 ஃபார் பஜாஜ்னு சொல்லலாம். ஸோ எப்பொழுதுமே இந்த பஜாஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட EBITDA மார்ஜின் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த 20 அண்ட் அபவ் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட நெட் ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னும் டெட் ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லணும். இப்போ நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து அபவுட் 2503 crores அண்ட் டிவிஎஸ் வந்து 1315 crores அண்ட் ஏச்சர் வந்து 1421 crores அண்ட் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. தெர் இஸ் -200 crores. இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களுடைய லாஸை குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. சூன் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஏத்தர் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த வால்யூம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் வால்யூம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸ். அவங்களும் இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா எங்கே வந்து ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா. அதுவும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதர் அது பஜாஜாக இருக்கட்டும், இல்லாட்ட இவங்களாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆஃப்ரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் தான் இன்றைக்கி பிக்கஸ்ட் மார்க்கெட். சவுத் அமெரிக்கானோன்னா ஈவன் சென்ட்ரல் அமெரிக்காவும் அதோட சேர்த்துக்கணும். இந்த மெக்சிகோ அண்ட் அதர் பிளேஸையும் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. பட் ஏஷியாவில் ஏன் விற்கலை, எக்ஸப்ட் இந்தியா தவிர ஏன் விற்கலை? அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்காவில் சம் போர்ஷன் இருக்குது அண்ட் அதர் பங்களாதேஷ் அண்ட் நேபாளில் கூட விற்கிறாங்க. பட் ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியா லைக் இந்தோனேஷியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் அங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இது வந்து விற்க முடியல. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் டாமினேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா அண்ட் யமாஹா. ஸோ அவங்கள வந்து இவங்களால பீட் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ப்ரைஸ் ஃப்ரண்ட்டும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் இவங்க வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அண்ட் ஹோண்டா தான் த வேர்ல்ட்லேயே த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டூ வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஏச்சர் ஆல்சோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நிறைய வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து வால்யூம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 83,000 வந்து ஏத்தர் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினாமினல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். படிப்படியாக எவ்ரி குவார்ட்டரும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. அண்டு ஏச்சர் பார்த்திங்கன்னா 326,000 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ குயிக்காக வந்து ஏத்தரோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அண்ட் இந்த என்டையர் 2026 எடுத்துட்டிங்க அப்படின்னா 262,942 டூ வீலர்ஸ் விற்றுருக்காங்க. கம்பேர்ட் டு ஏர்லியர் இயர் பார்த்திங்கன்னா தெர் இஸ் 25ல் பார்த்திங்கன்னா இது வந்து என்டையர் இயருக்கு சொல்கிறேன் 1,55,394 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதில் வந்து 69% க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ பர் யூனிட் பார்த்திங்கன்னா 1,21,386 அண்டு இந்த இந்த என்டையர் பீரியடுக்கு லாஸ் பார்த்திங்கன்னா 517, அது வந்து 812 அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 53 டேஸு அண்ட் முன்னாடி வந்து 58 டேஸாக இருந்தது. அண்டு மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து 17.4%, முன்னாடி வந்து 11.7. அஃப்கோர்ஸ் இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அண்டு டெஃபினட்டாக வந்து ஓலாலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதர் லெகசி பிளேயர்ஸ் லைக் இவங்களாக இருக்கட்டும், டிவிஎஸ் மோட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், அவங்களுடைய க்ரோத்தும் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிவிஎஸ் மோட்டர் தான் இந்தியாவிலே நம்பர் 1 பிளேயர் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆர் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் சட்டக் தான் இன்றைக்கி வந்து லார்ஜஸ்ட் செல்லிங், செகண்ட் லார்ஜஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லணும். இனியோ இதுதான் என்னுடைய வியூ. ஸோ அசெட் அலோகேஷன் எவ்வளோ முக்கியமோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில், அதே மாதிரி செக்டார் ரொட்டேஷனு பேஸ்ட் ஆன் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ மாறணும்.
அப்படி மாறினா தான் நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு கண்மூடித்தனமாக மாற்றுறது அவசியம் அனாவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு எப்போ வந்து எந்த கம்பெனி நல்லா பண்ணுதோ அந்த அதில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ரேண்டமாக சரி இப்போ வந்து என்டையர் டூ வீலர் செக்டர் ஆர் தி ஆட்டோ செக்டர்ஸ் நல்லா பண்ணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணால் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த டூ வீலர் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து Q4 ரிசல்ட்ஸ் இன்னும் வரல எக்ஸப்ட் ஃபார் Ather. அது வந்தோன்னா ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.